இன்னைக்கு ஒரு அழகான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம் மேய்ப்பராக இருக்கிறபடியால் நம் ஒரு நாளும் குறைந்து போவது கிடையாது. ஆமீன் சொல்லுவோமா? நான் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு கதை சொல்கிறதோட உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அந்த அந்த இதை நீங்கள் கொண்டு வாங்க, இமேஜினேஷன் பண்ணுவோமா? இப்போ ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மா நிற்கிறாங்க, அவங்களோட பிள்ளை ஒரு கூட்டத்தில் இருக்காங்க. அந்த கூட்டத்தை சுற்றி, அந்த மகளை சுற்றி அநேக பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ அந்த அந்த குட்டி பாப்பா இல்லை அந்த பெரிய பையன் இல்லைன்னா ஒரு வாலிப வயது அவங்க அவங்க அம்மா கிட்ட வரணும். இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணணும்னா, அவங்க அம்மா சொல்லுவாங்க, இப்படி வா அப்படி வான்னு சொல்லுவாங்க, லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லணும். ஆனால் இதை காட்டிலும் ஒரு சத்தம் பின்னாடி வரும், இல்லை இப்படி வா அப்படி வான்னு அந்த சத்தம் கேட்கும். இப்போ இந்த மகன் என்ன பண்ணணும், இல்லை மகனோ மகளோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மாவோட குரல் என்னன்னு கேட்டு அவங்க முன்னாடி வரணும். வந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன அம்மாவோட குரலை கேட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. இல்லை பிசாசோட அந்த பிள்ளைகளோட அந்த சுற்றி இருக்க பிள்ளைகளோட சத்தத்தை கேட்டான் அப்படின்னா அவன் என்ன ஆகிட்டான் அப்படின்னா தவறான வழிக்கு போயிட்டான். இப்போ இதே போல தான் ஆடு தன் மேய்ப்பனின் குரலை நல்லா அறிந்திருக்குமா? இன்றைக்கி நீங்களும் நானும் ஏசப்பாவோட குரல் நல்லா அறிந்திருக்கிறோமா? நிறைய நேரம் நம்ம காதில் தூங்கு அப்படின்னு சொல்லும், நிறைய நேரம் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும், பொய் பேசாதன்னு சொல்லும். ஆனால் ஒரு நேரம் பொய் சொல்லிடு அப்படின்னு சொல்லும். 1க்கு 2, 3க்கு 4, 5க்கு 6 இப்படி பொய்யை நம்ம அடுக்கி கொண்டே இருப்போம், தவிர அந்த பொய் என்னாக ஸ்டாப் ஆகாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பொய் பேசாத அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆனால் நம்ம ஆண்டோட சத்தத்தை நம்ம கேட்பது கிடையாது, ஒரு மனிதனோட சத்தத்தையும் ஒரு பிசாசினோட சத்தத்தையும் கேட்குறோம். இன்னைக்கு இந்த இரவு வேளையில் நீங்கள் யாரோட சத்தத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் உங்களை நான் கேள்வியோடு இந்த ஷார்ட்ஸை நான் முடிக்க விரும்புகிறேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் யாரோட சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு.